வாழு வாழ விடு. நீங்கள் வேலையை விட்டு போயிட்டீங்க, நாங்கள் வாட்டிக்கு எங்கள் வேலையை செவனேன்னு பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு வீடியோ போட்டு எங்கள் லோகோவை போட்டு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு ₹1 காயின் வச்சு செத்து போயிரு அப்படிங்கிற மாதிரி போட்டு எங்கள் மேலெல்லாம் மண்ணள்ளி போட்டு உங்கள் மேலே பூவாக போட்டு இப்போ வாழு வாழ விடு டைலாக்கா சூப்பர். நம்ம கார்ப்பரேட்டு அவர் மிடில் கிளாஸ். உண்மை அது இல்லைங்க. நாங்கள் கார்ப்பரேட்னா அவரும் கார்ப்பரேட் தான். நாங்கள் மிடில் கிளாஸ்னா அவரும் மிடில் கிளாஸ் தான். எங்ககிட்ட என்ன இருக்குதோ அதுதான் அவர்கிட்டையும் இருக்குது. நான் ஒரு குக் கிராமத்தில் பிறந்த ஒரு பையன், ரொம்ப சாதாரணமான ஆளு தான். என்னை இன்ஜினியரிங் படிக்க வைக்க கூட எங்கள் அண்ணன் வாங்கின ஒரு சேலரியில் அவங்க குடும்பத்தையும் பார்த்து அதில் மிச்சம் பண்ணி தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் படிக்க வைக்க கூட வசதி இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருந்து கஷ்டப்பட்டு அப்படி இப்படி போராடி தான் இங்கே இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் கார்ப்பரேட்னா ஒவ்வொரு மாதமும் அவருக்கு நம்ம எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு முருகேஷ். இந்த லாஸ்ட் 6 months மட்டும். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் செப்டம்பர் மாதம் 15 லட்சம் கொடுத்துருக்கோம், ஆகஸ்ட் மாதம் 13.5 லட்சம் கொடுத்துருக்கோம், ஜூலை மாதம் 18 லட்சம் கொடுத்துருக்கோம், மே அண்ட் ஜூன் 22 லட்சம் கொடுத்துருக்கோம், ஏப்ரல் மாதம் 16 லட்சம் கொடுத்துருக்கோம். இந்த 6 மாசத்தோட டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84.5 லட்சம் பேமெண்ட் கிளியர் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 6 மாசத்துக்கு 84.5 லட்சம் அவர் வாங்கியிருக்கிறார். இப்போ இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவர் வாங்கினது மட்டும் இல்லை, எங்களோட பங்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். எங்களோட பங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அவர் ஆசைப்பட்டபடி டெக் பாஸ் should be international. எல்லாருமே அப்படிதான் ஆசைப்பட்டோம். டெக் பாஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே ஆஃபீஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணமோ அவரே விட்டுட்டு போயிட்டாரு. போனது கூட தப்பு இல்லைங்க. செவனேன்னு வேலை பார்த்துட்டு இருந்த எங்களை இந்த மாதிரி எங்கள் லோகோவை போட்டு மாலை போட்டு நெத்தி காசு வச்சு செத்து போ அப்படின்னு மியூசிக்கை போட்டு ஹைப் ஏற்றி நான் டெக் பாஸை தூக்கி எறிகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை ட்ரிகர் பண்ண வச்சு எங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வாழுங்க வாழவும் விடுங்க. இந்த 15 கோடி மேட்டரை இன்னும் தெளிவாக சொல்லிடும் முருகேஷ். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோலே நம்ம தெளிவாக தான் சொல்லியிருந்தோம். 15 கோடிக்கு அது டெக் பாஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருந்ததே அது நீங்கள் சேனலில் மட்டும்தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் அதை பெருசாக ஹைலைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிலாம் விஷயம் கிடையாது. டெக் பாஸ் சேனல் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். நேரில் சொல்லியிருந்தோம். அது ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நேரில் பேசின விஷயத்தெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கல, ஸ்பைலாம் வைக்கல. ஒருவேளை உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இப்போ சொல்கிறோம், 15 கோடிக்கு டெக் பாஸ் ஆஃபீஸ் அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து இதவே நீங்கள் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். சரி, ஏன் நம்மளை மட்டும் கார்ப்பரேட்னு போர்ட்ரே பண்ணணும்? பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சினிமாவை அதிகமாக பார்த்து கார்ப்பரேட் அப்படின்னா தப்பு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இவங்களை கார்ப்பரேட் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் இவங்களை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஜாலியாக இருக்கலான்னு நினச்சிருப்பாங்களோ என்னவோ. அந்த 50% ஷேருக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்ன முருகேஷ்? எங்களோட கேள்வி என்ன, 50% ஷேர் பற்றி ஏன் முதல் வீடியோவில் சொல்லலை அப்படிங்கிறது தான். அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம நாங்கள் திருப்பி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால 50% ஷேர் கேட்ட உடனே வணக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே வழி இவங்களோட ஈகோவை டச் பண்ணோம், நம்ம ஈகோவை தொட்டுருச்சோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு 50% ஷேர் கேட்டால் அனுப்பிடுவாங்க அப்படின்னா அதை மட்டும் கேட்டிருக்க வேண்டியதானே. எதுக்கு 3 டிமாண்ட்ஸ்? அதுவுமே மற்ற 2மே நாங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான டிமாண்ட்ஸ். எதுக்கு? ஒன்று லாங் பிரேக் வேணும், அதுவும் அக்செப்ட் பண்ணியிருக்கோம், நீங்களே அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. 2வது ஆட்டோமொபைல் சேனல் பண்ணணும், அதுக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். 3வது 50% ஷேர், அதுக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணல. உங்களோட டேர்ம்ஸ்க்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணலை, அதனால தான் வெளியில் போகிறேன் அப்படின்னு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போயிருக்கீங்க. ஆட்டோமொபைல் பண்ணிடலாம், நீ பிரேக் எடுத்துக்கோ, ஆனால் 50% கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரியான சொல்லிட்டாங்க. நான் ஒன்று கேட்டேன், அது அந்த ரெக்யர்மெண்ட் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ரெக்யர்மெண்ட் சொன்னீங்க, நான் அதை ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு. பட் இப்போ ஏன் மேனிப்புலேட் பண்ணணும்? சரி, அது ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லலை? ஏன்னா மக்கள் ஆதரவு கிடைக்காது, சிம்பத்தி கிடைக்காது. இங்கே எல்லாமே நாங்கள் மணி மைண்டட் கார்ப்பரேட் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. ஆனால் அவர் வெளியில் போகும்போது ஆட்டோமொபைல் சேனல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டெக் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா டெக்கில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால தான் அவருமே டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டெக் பட்டிஸை விலைக்கு வாங்கின சேனல்னு சொல்கிறாங்களே. ஆமாங்க, காசு கொடுத்து தானே வாங்கினோம், இல்லை ஹேக் பண்ணியோ இல்லை வேறு எதுவும் பண்ணியெல்லாம் எடுக்கலல்ல. இது ஒன்றும் தப்பு இல்லையே, எங்களுக்கு அதோட பொட்டன்ஷியல் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம்,
பொட்டென்ஷியல் தெரிய போய் தான் சேனல்ஸ் பண்ணியிருக்கோம். டெக் படிஸ் மட்டும் இல்லை, டெக் இன்ஃபோ, டெக் பைட்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸும் பண்ணியிருக்கிறோம். இது போக வருமானமே வராத சட்ட பஞ்சாயத்து, தற்சார்பு வாழ்வியல் இந்த மாதிரி சேனல்ஸும் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே அவருக்குமே தெரியும். சரி, இந்த டேட்டா எரேஸ் பண்ணீங்களே அதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஹாப்பி லீடியை நான் க்ளோஸ் பண்றேன்னா சேனலே க்ளோஸ் பண்றதுக்கு என்கிட்ட இது இருக்கு. வாழ விடுன்னு பேசுகிறீங்களே தவிர ஒரு கம்பெனியை விட்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் எரேஸ் பண்ணுறது சரியா தப்பா? இதை ஏன் ஃபர்ஸ்ட் வீடியோலே சொல்லலை அப்படின்னு கேட்டிருந்தோம். பட் இப்போ வர அதுக்கான பதில் வரல. இதெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஏன் அவரோட பர்சனல் எல்லாம் வெளியில் சொன்னீங்க? ஆக்சுவலாக நாங்கள் சொல்ல வந்த கான்டெக்ஸ்டே வேற. ஏன்னா அவர் வேலையை விட்டு போகிறப்ப எங்ககிட்ட சொன்ன ரீசன் வேற, பட் வீடியோவில் சொன்ன ரீசன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை புரிய வைக்கிறதுக்காக அவரோட மானிட்டரி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் அவரோட ஹெல்த் ப்ராப்ளமையும் சொல்லியிருந்தோம். ஏன்னா எங்ககிட்ட மெயின் ரீசனாக அவர் வெளியே போகிறதுக்கு சொன்னது ஹெல்த் ப்ராப்ளம் தான். ஸோ எல்லாரும் ஏன் வெளியில் போனார் அப்படின்னு கேட்கும்போது அதை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு வேறு வழி தெரியல. பட் அது தவறுதலாக புரிஞ்சிக்கப்பட்டது. அவரோட பர்சனலை நாங்கள் வெளியில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அவருடைய பர்சனலை வெளியில் சொன்னது தப்பு தான். வாழ விடுன்னு பேசுகிற அவர் வேலையை விட்டு போனதுக்கப்புறம் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை ஸ்பையாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. டெய்லி ஃபோன் பண்ணி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்டேட்ஸ் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. முதல்ல சூர்யாவுக்கு பண்ணேன். சூர்யாவுமே ஒரு பர்பஸ்க்காக பண்ணேன். அந்த பர்பஸ்னா அவரை கூப்பிடணும் கிடையாது, வேற ஒரு என்ன நடந்துச்சு ஓலாக்கு, அதான் என்ன நடந்துச்சு நான் லாக் பண்ணேன்னு தெரியுமாமா. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்கெல்லாம் ஃப்ராடு, இவங்க கிட்ட வேலை பார்க்காத, வெளியில் போயிடு, இல்லை ஒருவேளை அவங்களே உன்னை வெளியில அனுப்புறாங்க அப்படின்னா 6 மாசம் சம்பளம் கேளு அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. இவங்களை எவனையும் நம்பாத, சரியா? அது விஜயண்ணா இருந்தாலும் சரி, முருகேசன் இருந்தாலும் சரி, எவனையும் நம்பாத. உன்னை போ சொன்னாங்களா, எனக்கு இவ்வளவு மாசம் சம்பளத்துக்கு கொடு, 6 மாசம் சம்பளத்துக்கு கொடு, சரியா? நான் போல நீயா தான் போக சொல்ற அப்படின்ற அளவுக்கு இரு. இதுக்கும் அவங்களோட ஸ்டாஃப்டையோ அவங்ககிட்டயோ நம்ம பேச வேணாம், நம்ம வேலையை பார்ப்போம், நம்மளோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு தான் நம்ம ஸ்டாஃப்ஸ்ட்டை சொல்லி வைக்கிறோம். இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதுனால தான் எங்ககிட்ட இருந்து வெளியில் போன அவங்க கூட இருக்கிற யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் நாங்கள் ஃபோனில் பேசவே இல்லை. அவங்க பண்ண 2 வீடியோலுமே அவங்க வேலையை விட்டு போனதுக்கப்புறம் எங்களோட ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இனிமே டெக் பாஸ் நீ யாராவது பேர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பேரை டெலீட் பண்ணுங்க, சுதர்ஷன் டெக் பாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃபோட ஃபோட்டோ அவரோட ஆடியோவும் போட்டு தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இங்கே என்ன நடந்தது, யார் வந்தா, யார் போனா, சும்மா வந்துட்டு போன தம்பி கூட பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்லாம் பொருளையை கிளப்பியிருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ வன்மம்? தொழிலா அது கிளாரிஃபிகேஷனா முடிஞ்சுன்னா அதில் ஜெயிச்சு காட்டுங்க. தொழிலில் போட்டினா தொழிலில் ஏதாவது பண்ணி ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்கிறாங்களே, அதைத்தானே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வாட்டிக்கு எங்கள் வேலையை பார்த்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட ஃபோன் போட்டு என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இங்கே உள்ள ஸ்டாஃப்க்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவோம், அது ஒரு விதமாக அவங்களால புரிஞ்சிக்கப்படும். அவங்க வேறொருத்தர்கிட்ட அதை கன்வே பண்ணும்போது அந்த விஷயத்தோட கான்டெக்ஸ்ட் மாறிடும். அது உங்களுக்கு வரும்போது அதோட டோட்டல் கான்டெக்ஸ்ட்டும் மாறிடும். இப்படி நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வேறு விதமாக புரிஞ்சிக்கிட்டு அதில் ஒரு முடிவுக்கு ரிப் டெக் பாஸ் அப்படின்னு போட்டது நீங்கள் தான். பட் இதில் வாழ விடு அப்படி அவங்க வீடியோ போட்ட அப்புறம் கூட உண்மை சீக்கிரமே வெளியே வரும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஆனால் நாளுக்கு நாள் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் குற்றம் சொல்லி வீடியோ போட்டாங்கன்னா அவங்களோட அடுத்த வீடியோ அதுக்கான பதில் வீடியோவாக தான் இருக்கும். பட் நாங்கள் அப்படிலாம் பண்ணல, எங்களுடைய ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் ஏன் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இவ்வளோ உண்மையை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ண முடியாமல் உடஞ்சி போயிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். அதுலேயுமே ரொம்ப ஜென்யூனாக அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்லாமல் உண்மை என்னவோ அந்த உண்மையை மட்டும்தான் பேசி வீடியோ போட்டிருந்தோமே தவிர எதுவுமே மேனிப்புலேட் பண்ணலை. டிவைசஸ்லாம் அவங்களோடதுன்னு சொல்கிறாங்களே முருகேஷ், அதுவும் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக
இன்வெஸ்டர் அப்படிங்கிறது நாங்கள் 2 பேர் தான். அது அவங்களே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒர்க்கிங் பார்ட்னர் தான் அவர். நான் வந்து இதில் ஒர்க்கிங் பார்ட்னர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவைசஸ் எக்யூப்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே அது எங்களோட தான், அவரோடது கிடையாது. டீமே உங்கள் கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்கிறீங்க. டீம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட சேலரி போனஸ் கூட உங்களோட அப்ரூவல் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணது கிடையாது. ஆனால் 1 month சேலரின்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஏற்றுற மாதிரி ஆகிடும்ண்ணே. நியர்லி 2.5 லட்சம் நம்மளுக்குமே செலவு. லாஸ்ட் ஃபியூ மந்த்தா சீனியர் எடிட்டர் ஒருத்தர் சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு விஜய் கிட்ட சொன்னப்ப கொடுத்துடலாமே அப்படின்னு விஜய் சொன்னாங்க. அப்போ கூட வேண்டாம்னு சொன்னது நீங்க தானே. சரி, துபாய்லாம் போயிட்டு வந்து ஐபோன்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அது ஆஃபீஸோட காசுல தான் வாங்கினது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்ல தான் அவர் போயிட்டு வந்தார். அவரோட பர்சனல் மணியில் வாங்கின மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரிவ்யூ யூனிட் அப்படின்னும் சொல்லியிருப்பார். ரிவ்யூ யூனிட் எல்லாமே ஆஃபீஸ்க்கு சொந்தமானது தானே தவிர அவருக்கு கிடையாது. அவர் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் தான். மந்த் ஆன் மந்த் அவரோட ஷேர் என்னவோ அதை நாங்கள் பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணிடுவோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய டிவைஸோ எக்யூப்மெண்ட்டோ எதுக்குமே அவர் சொந்தக்காரர் கிடையாது. நான் வந்து இதில் ஒர்க்கிங் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த PS5 என்னோடது. இப்போ டிவைஸுக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவார். அடுத்து வந்து டெக் பாஸ்கே ஓனர்னு சொல்லுவாரா? கண்டிப்பா பண்ணி விட்டுருவேன், உட்கார வச்சிருவேன். நான் என்ன சொல்ல, நான் அந்த டெக் பாஸ்ன்ற பிராண்டை வளர்த்ததே நான் தான். அழிச்சு விட்டேன். ஒண்ணு ஒன்னா செய்வேன். செய்யறத உள்ள வந்து பாத்துக்கிட்டே இருங்க, சரியா? கவனிச்சு பாருங்க. இந்த ஆள் வந்து ஓகே, இவன் வந்து வேணும்னு தான் செய்யறான் அப்படின்றத அப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா?